அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டேஷீட் மாடல் டெஸ்ட் தினசரியாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டேஷீட் மாடல் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 20 கேள்விகளை தான் நம்ம ஒவ்வொரு தேர்வுலேருந்து கொடுத்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஏற்கனவே மூன்று நாட்கள் முதல் 3 நாட்கள் தொடங்கப்பட்டது. டேஷீட் ப்ரோக்ராம்னு தொடங்கியிருப்போங்க. 20 கேள்வியாக பார்த்துருப்போங்க. இது 4வது டெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாலிட்டி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுங்க. நிச்சயமாக டேஷீட் ப்ரோக்ராமுடைய மிக முக்கியமான நோக்கம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் வரக்கூடிய குறிப்பாக நமக்கு ஒரு 200 கேள்வி இருக்குன்னா இந்த டேஷீட்டில் 20 கேள்வியாக எக்ஸாம் முடிகிற வரையுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த 20 கேள்வியிலேருந்து நிச்சயமாக ஒவ்வொரு வீடியோவிலேருந்து ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நாம் தினசரியாக பார்க்குறோங்க. வித் டிஸ்கஷனோட வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் இந்த டேஷீட் ப்ரோக்ராமுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்குதுங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் போய்ட்டு நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சேனலில் கிளிக் பண்ணிட்டுங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் டேஷீட் மாடல் டெஸ்ட்டுன்ட்டு. அந்த டேஷீட் மாடல் டெஸ்ட்டில் ஏற்கனவே 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அந்த 3 எக்ஸாம்ஸை பார்க்காதவங்க அதில் அந்த வீடியோவில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் அதுக்கான கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பரும் இலவசமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாங்க. நிச்சயமாக இந்த டேஷீட் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கக்கூடிய கேள்விகளை எடுத்து வச்சுருக்குங்க. நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேள்வி, கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக அமையும். நிச்சயமாக நம்ம படிப்பதிலிருந்து தான் கேள்விகள் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரே ஒரு இலக்கு 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும். அதுதான் ஒற்றை இலக்காக நீங்கள் செயல்படணும். ஸோ உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து முயலும்போது நிச்சயமாக அந்த இலக்குக்கு தேவையான எல்லா உதவிகளும் நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது, தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை பாலிட்டியிலிருந்து 20 கேள்விகளை பார்க்கலாம் வித் டிஸ்கஷனோட. முதல் கேள்வி பொறுத்துக. முதல் கேள்வியை பொறுத்தவரையும் எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த முக்கியமான விதிகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒரு கேள்வியை வச்சுருக்கு. பொறுத்துக. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து. அமெண்ட்மெண்ட்டு தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது எங்கேருந்து எடுக்கப்பட்டனா பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டுக்கூட்டம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 2. சங்கரலிங்கனார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 1. 1895 விருதுநகர் மாவட்டம் கருப்பசாமி வள்ளியம்மலுக்கு மகனாக பிறந்தார். சங்கரலிங்கனார் 1895 பிறந்திருப்பார். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கருப்பசாமி வள்ளியம்மலுக்கு. முதல் கூற்று சரி. 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். சங்கரலிங்கனார் 1970 தான் ஐஎன்சியில், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இணைஞ்சிருப்பாரே தவிர 18 கிடையாது. அப்போ செகண்ட் கூற்று தவறு. 3. காந்தியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கரலிங்கனார் 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். ஸோ காந்தியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்னா கிடையாது. ராஜாஜி மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் தான் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார் சங்கரலிங்கனார். அப்போது 3வது கூற்று தவறு. மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் ஜூலை 27, 1956 முதல் ஜூலை 27, 1956 முதல் அக்டோபர் 13, 1956 வரை, அதாவது கிட்டத்தட்ட 75 நாட்கள், 76வது நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த யார்? சங்கரலிங்கனார். ஸோ இவருடைய தியாகத்தின் விளைவாக தான் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பின்னாடி மாற்றிருப்பாங்க. இங்கே சரியானது 1, 4 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 3. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாகவும் இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன? நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாகவும் இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 120. ஆர்டிக்கல் 120 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலுவல் மொழியாக பார்லிமெண்ட்டினுடைய அலுவல் மொழியாக இந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 120. கேள்வி 4. ஆளுநருக்கு உதவியாக
ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர் குழு நியமிக்கப்படுவதை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஸோ ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்குவதற்கு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர் குழு நியமிக்கப்படுவதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 163 1. கேள்வி 5. மதராஸ் நிர்வாகத்தை பொறுத்தவரை எந்த சாசன சட்டம் ஒரு ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்தது? மதராஸ் நிர்வாகத்தில் எந்த சாசன சட்டத்தின் வழியாக ஒரு ஆளுநர் ப்ளஸ் அவரோடு ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் குழு நியமிக்க வழிவகை செய்ததுன்னா எந்த சாசன சட்டம்னா சாசன சட்டம் 1661. சாசன சட்டம் 1661 தான் வழிவகுத்திருக்கும். கேள்வி 6. அசாண்டினா வழக்கு நடைபெற்ற ஆண்டு. இங்கிலாந்து நடைபெற்ற வழக்கு தான் அசாண்டினா வழக்கு. நடைபெற்ற ஆண்டு 1665. அசாண்டினா வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1665. கேள்வி 7. சரியான இணையை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1. வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ 1687 ஆண்டு சாசன சட்டம் வழிவகுத்தது. முதல் கூற்று தவறு. 2. மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு 1683 ஆண்டு சாசன சட்டம் வழிவகுத்தது. தவறு. 3. பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1668 ஆண்டு சாசன சட்டம் அதிகாரம் அளித்தது. பாம்பே மீது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1668 சாசன சட்டம் அதிகாரம் அளித்தது. சரி. 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்கள் அமைத்தது 1726 ஆண்டு சாசன சட்டம். ஸோ 3 மாகாணங்களும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்கள் அமைக்க சொன்ன சாசன சட்டம் 1726 சாசன சட்டம். 3 4 சரியாக இருக்குது. 1 2 தவறு. என்ன தவறுனா வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவனம்னு சொல்லிட்டு 1683 ஆண்டு சாசன சட்டம் வகுத்திருக்கும். மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு 1687 ஆண்டு சாசன சட்டம் தான் வழிவகுத்தது. ரெண்டுமே மாறி இருக்குது. ஸோ வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னது 1683 சாசன சட்டம். அதே மதராஸ் மாநகராட்சி உருவாவதற்கு ஏற்படுத்தின சாசன சட்டம்னா 1687 சாசன சட்டம் தான் வழிவகுத்தது. கேள்வி 8. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் எது தவறுனா ஆப்ஷன் சி. நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தவர் யார்? மிண்டோ பிரபுனா மிண்டோ பிரபு வரமாட்டார். நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தவர் காரன் வாலிஸ் பிரபு. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரித்திருப்பார். நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தார். குற்றவியல் நீதிமன்றங்களில் சீர்திருத்தம் செய்திருப்பார். யார்? காரன் வாலிஸ் பிரபு. குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரித்தார், நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தார், குற்றவியல் நீதிமன்றங்கள் சீர்திருத்தம் செய்தார். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 1780 ஆண்டுகளில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தார். 1780 ஆண்டுகளில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மாகாண நீதிமன்றங்களை சீரமைச்சிருப்பார். 1793 ஆண்டில் காரன் வாலிஸ் பிரபு சட்ட விதிகள் தொகுப்பு ஒன்று தயாரித்தார். எப்போ? 1793. சரி. மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை பெண்டிங் பிரபு மூடினார். மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை பெண்டிங் பிரபு மூடியிருப்பார். கேள்வி 9. இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி 10 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் தவறானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். எழுதப்பட்ட அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு, ஒற்றை குடியுரிமை. அப்போ கூட்டாட்சி தன்மைகளில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை வராது. அதே கூட்டாட்சி தன்மைகள்னால் எழுதப்பட்ட அரசமைப்பு சரி, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை சரி, அதிகார பகிர்வு. அப்போ இங்கே தவறானது 4 மட்டும். ஒற்றை குடியுரிமை பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி தன்மைக்கு வரக்கூடியது. ஒற்றை குடியுரிமை கூட்டாட்சி தன்மையில் வராது. அப்போ கூட்டாட்சி தன்மைகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சொல்லியிருப்பாங்க. கூட்டாட்சி தன்மையில் எழுதப்பட்ட அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு, நெகிழா அரசமைப்பு, உச்சநீதிமன்றம், ஈரவை நாடாளுமன்றம். ஸோ நெகிழா அரசமைப்பு, உச்சநீதிமன்றம், ஈரவை நாடாளுமன்றம் இவை 6 தான் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி தன்மைகளாக இருக்கும். அடுத்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி தன்மையில் சரியானது எது?
இந்த கூட்டாட்சி தன்மைகள் சரியானது எது தவறானது எதுன்னு ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஒற்றையாட்சி தன்மைகள் தவறான சரியானது எதுன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்போ இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி தன்மைகள் சரியானது எதுனா ஒற்றை அரசமைப்பு சரி, நெகிழும் அரசமைப்பு சரி, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை சரி, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, இது எல்லாமே வந்து ஒற்றையாட்சியின் தன்மைகளில் சரியானதாக இருக்குது. ஸோ ஒற்றையாட்சி தன்மைகள்லாம் ஒரு 10 சொல்லியிருப்பாங்க. ஒற்றையாட்சி தன்மைகளாக ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, சமமற்ற அதிகார பகிர்வு, அவசர காலங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிக்கை, இவை எல்லாமே ஒற்றையாட்சியின் தன்மைகள். முழுமையாக நம்ம இங்கே டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போங்க. கேள்வி 12. குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையான குழுவை உருவாக்கலாம் என்று கூறும் சட்ட விதி என்ன? குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையான குழுவை உருவாக்கலாம் என்னும் சொல்லும் ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 263. அதே நதிநீர் தொடர்பாக சொல்லுதுன்னா 262. கேள்வி 13. பின்வரும் குழுக்களில் காலமுறையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. சர்க்காரியா குழு, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, வெங்கடச்செல்லையா குழு, ராஜமன்னார் குழு. ஸோ இதில் கால வரிசைப்படி அமைக்க குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. ஸோ இங்கே முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966. அடுத்து ராஜமன்னார் குழு 1969 அமைச்சிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அடுத்து சர்க்காரியா குழு 1983 அமைக்கப்பட்டது. வெங்கடச்செல்லையா குழு 2000 அமைச்சிருப்பாங்க. அப்போது பின்வரும் குழுக்களில் காலமுறையில் அமைந்துள்ளது 2, 4, 1, 3. ஸோ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 அமைக்கப்பட்டது. தலைவர் வந்து முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மொரார்ஜி தேசாய் வந்து இருந்திருப்பார். பிறகு கே அனுமந்தையா பொறுப்பேற்றிருப்பார். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 அமைக்கப்பட்டது. யாருடைய தலைமையில் அமைச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் தலைமையிலும், பிறகு வந்து கே அனுமந்தராயை பொறுப்பேற்றிருப்பார். சரி. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு 2005 அமைச்சிருப்பாங்க. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுவின் தலைவராக வந்து வீரப்ப மொய்லி இருந்திருப்பார். பிறகு ராமச்சந்திரன் பொறுப்பேற்றார். சரி. 3. ராஜமன்னார் குழு 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்க ராஜமன்னார் குழு தலைமை PV ராஜமன்னார். இது இல்லாமல் லட்சுமண சுவாமி, P சந்திரசெட்டி ஆகியோர் 3 பேர் கொண்ட குழு தான் ராஜமன்னார் குழு. அதுக்கு தலைமை தந்து PV ராஜமன்னார். சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. இதற்கு தலைமை வகித்தவர் RS சர்க்காரியா. உறுப்பினர்கள் P சிவராமன், RSS சென் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க சர்க்காரியா குழு. 5. மதன் மோகன் புஞ்ச் குழு 2007 அமைக்கப்பட்டது. மதன் மோகன் புஞ்ச் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 2007. வெங்கடச்செல்லையா குழு 2000 அமைச்சிருப்பாங்க. வெங்கடச்செல்லையா குழு 2000. இது அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழுன்னு அழைக்கிறாங்க. வெங்கடச்செல்லையா குழுக்கு இன்னொரு பெயர் அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு. நிச்சயமாக இந்த குழுக்கள் இருந்து கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கேள்வி 14. பொறுத்துக. ஆர்டிகல் 320 தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறது. குறிப்பாக தேர்வாணையம் UPSC TNPSC பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான். 320 என்ன சொல்லுதுன்னா தேர்வாணையம் பணிகளை பற்றி சொல்கிறது. 1. உறுப்பு 321 என்ன சொல்லுது? தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரத்தை சொல்கிறது. ஆர்டிகல் 322 தேர்வாணையம் செலவினங்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 323 தேர்வாணையம் அறிக்கைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. ஆர்டிகல் 320 தேர்வாணையம் பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். ஆர்டிகல் 322 தேர்வாணையம் செலவினங்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 323 தேர்வாணைய அறிக்கைகளை குறிப்பிடுகிறது. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 15. 1802 ஆண்டு சென்னை மாகாணத்தை உருவாக்கியவர் யார்? 1802 சென்னை மாகாணத்தை உருவாக்கியவர் யார்னா வெல்லஸ்லி பிரபு. கேள்வி 16. தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1965. 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஏற்படுத்தியிருப்பாங்க தேசிய திட்டக்குழு. கேள்வி 17. அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நாட்டின் பல்வேறு பகுதியில் வாழும் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் மற்றும் தனி நபரிடையிலும் தகுதி, வசதி, வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதையும் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன?
அரசு என்ன பண்ணணும்னா கவனத்தில் மேற்கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நாட்டின் பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய பல்வேறு பிரிவினர் மக்களிடையே பல்வேறு தொழில்கள் செய்யக்கூடிய மக்கள் குழுக்களிடையே தனிநபரிடையே தகுதி வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதையும் நோக்கமாக கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 38(2). ஆர்டிக்கல் 38(2). கேள்வி 18 பொறுத்துக. தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. தேசிய பால்வளம் மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1970. ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு குஜராத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் வர்கீஸ் குரியன் தான் தொடங்கி வச்சிருப்பார் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனத்தை 1950. வெண்மை புரட்சியை 1966 அப்போதைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி 1966 வெண்மை புரட்சியை தொடங்கியிருப்பார். பசுமை புரட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1966 தான். வெண்மை புரட்சி தொடங்கினதும் 1966 தான். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கமாக கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1981. ஆனந்த் பால் ஒன்றியம் பார்த்திங்கன்னா 1950 வர்கீஸ் குரியன் அவர்களால் குஜராத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. 1960 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் 1960 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த பால் கூட்டுறவு சங்கமாக மாறி இருக்கும். 1966 பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி வெண்மை புரட்சியை தொடங்கி வச்சிருப்பார். கேள்வி 19 சரியான இணையை தேர்வு செய்க. சார்க் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1967 தப்பு. ஆசியான் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1985 தப்பு. அப்போ இரண்டு கூற்றுமே தவறாக இருக்குது. சார்க் அமைப்பு எப்போ தொடங்கினாங்கன்னா 1985 டிசம்பர் 8. சார்க் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு சார்க் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1985 டிசம்பர் 8. சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லலாம் சார்க்கு. இந்த சார்க் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1985 டிசம்பர் 8. ஏசியான் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஏசியான் அமைப்பு பொறுத்தவரையும் ஏசியான் அமைப்பு அசோசியேஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் சொல்லலாம். ஏசியான் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1967 ஆகஸ்ட் 8. கேள்வி 20 சரியான இணையை தேர்வு செய்க. சுற்றுச்சூழல் சார்ந்த மாநாடுகள். ராம்சார் சிறப்பு பொருளாதார மாநாடு எப்போ தொடங்கினாங்க? 1971. ராம்சார் சிறப்பு மாநாடு நடந்த ஆண்டு 1971 சரி. உலக தொன்மை சின்னங்கள் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிறப்பு மாநாடு 1972 நடைபெற்றது. உலக தொன்மை சின்னங்கள் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிறப்பு மாநாடு எப்போ நடந்ததுன்னா 1972 தான் சரி. மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு, அதாவது ஸ்டாக்ஹோம் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு அல்லது ஸ்டாக்ஹோம் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1972 நடைபெற்றது. அப்போ சரியான இணை பார்த்திங்கன்னா 1, 2, 3 சரியாக இருக்குது. நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த மாநாடு கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க. 1 அழிந்து வரும், அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. அழிந்து வரும் அரிய வனங்கள் நீர்வாழ் மற்றும் நில உயிரினங்கள் பன்னாட்டு வர்த்தக சிறப்பு மாநாடு எப்போ நடைபெற்றதுன்னா 1973. அழிந்து வரும் அரிய வனங்கள் நீர்வாழ் மற்றும் நில உயிரினங்கள் பன்னாட்டு வர்த்தக சிறப்பு மாநாடு 1973 நடந்தது. வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு 1979 நடைபெற்றது. வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு 1979 சரி. ஓசோன் படலம் பாதுகாப்பு வியன்னா சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1985. ஓசோன் படலம் பாதுகாப்பு வியன்னா சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1985. சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான உலக ஆணையம் நிறுவப்பட்டது 1987. கேடு விளைவிக்கும் கழிவுகளின் எல்லை கடந்த நடமாட்டம் குறித்த பாசல்ஸ் சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1989. கேடு விளைவிக்கும் கழிவுகளின் எல்லை கடந்த நடமாட்டம் குறித்த பாசல்ஸ் சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1989. சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1992. சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1992. பாலைவனமாதலை தடுப்பதற்கான ஐநா சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1994. பாலைவனமாதலை தடுப்பதற்கான ஐநா சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1994. கியோட்டோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1997 டிசம்பர் 11. கியோட்டோ ஒப்பந்தம் ஃபஸ்ட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. 1997 டிசம்பர் 11 நடைபெற்றது கியோட்டோ ஒப்பந்தம் மாநாடு. சுற்றுச்சூழலுக்கான ஐநா பொது அவை சிறப்பு அமர்வு எப்போ நடந்ததுன்னா 1997.
சுற்றுச்சூழலுக்கான ஐநா பொதுவை சிறப்பு அமர்வு நடைபெற்றது 1997. வளம் குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாடு. வளம் குன்றா ரிலேட்டடான 3 மாநாடு நடந்திருக்கும். அதில் வளம் குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாடு 2002, வளம் குன்றா வளர்ச்சி குறித்த ஐநா மாநாடு 2012, ஐநா வளம் குன்றா வளர்ச்சி உச்சி மாநாடு 2015. வளம் குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாடு 2002, வளம் குன்றா வளர்ச்சி குறித்த ஐநா மாநாடுனா 2012, ஐநா வளம் குன்றா வளர்ச்சி உச்சி மாநாடு 2015. இது அடுத்து பாரிஸ் உடன்படிக்கை 2016. பாரிஸ் உடன்படிக்கை 2016. இந்த வீடியோ பொறுத்தவரையும் பாலிட்டியிலிருந்து மிக முக்கியமான 20 கேள்விகளை நம்ம டேஷீட் ப்ரோக்ராம்லேருந்து பார்த்துருக்குறோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் அண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.